ஒரு காதல். எதுக்கு வாங்கிட்டு வந்த? சார், எங்களை சமாதானப்படுத்த குழந்தை கடத்தப்படலைன்னு சொன்னாலும் உங்களுக்கு குழந்தை கடத்தப்பட்டிருக்குன்னு சந்தேகம் இருக்குன்னு எனக்கு தெரியும் சார். அதனாலதான் இந்த கிஃப்டை வாங்கிட்டு வந்தேன். என்ன இன்ஸ்பெக்டர்? அதெல்லாம் புரிஞ்சதில்ல சார். சார் 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 ஏதோ டீப் டிஸ்கஷன்ல இருக்கீங்க போல இருக்கு. ஒன்றும் இல்லை சார், நேற்று மினிஸ்டர் வீட்டு ஃபங்க்ஷனில் வாணின்னு ஒரு குழந்தை காணாமல் போய் எல்லாரும் டென்ஷன் ஆனீங்கல்ல? ஆமா, அந்த குழந்தை தான் உடனே கிடைச்சிட்டால. இல்லை சார், அந்த குழந்தை மாதிரியே இப்போ நம்ம லிமிட்லேயும் சில குழந்தைங்க காணாமல் போயிருக்காங்க சார். சார் 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 சார். மிஸ்டர் ஜெயக்குமார், சொல்லுங்க சார். மினிஸ்டர் வீட்டு ஃபங்க்ஷன்ல காணாம போய் கிடைச்சால அந்த குழந்தை வாணிய இப்ப இங்க கூட்டிட்டு வர சொல்லிருக்கேன். இப்போ அந்த குழந்தை இங்க எதுக்கு சார்? மிஸ்டர் ஜெயக்குமார், அந்த குழந்தைய நாங்க கண்டுபிடிச்சப்போ அந்த குழந்தைய கூட்டிட்டு போனது ஒரு அக்கான்னு சொன்னான். சார், அதான் முடிஞ்சு போன விஷயமாச்சே சார். அப்படி இருக்கும்போது இப்போ அந்த குழந்தை இங்க எதுக்கு சார்? மிஸ்டர் ஜெயக்குமார், அந்த விஷயத்திலயுமே ஒரு மிஸ்டீரியஸ் அட்டெம்ப்ட் நடந்திருக்கு. அந்த அட்டெம்ப்டோட மோட்டிவ் நமக்கு இப்போ வரைக்கும் சரியா தெரியல. அதே கிட்னாப்பிங் அட்டெம்ப்டா இருக்கக்கூடாது. அதுக்கான அத்தனை பாசிபிலிட்டிஸும் அங்கே இருந்துச்சு. ஸோ நாம் அந்த கோணத்தை ஒரு எவிடன்ஸை வச்சு இந்த குழந்தை கிட்னாப் கேஸை ஹேண்டில் பண்ணா சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது சரி சார், ஆனா அந்த குழந்தை தான் எல்லாத்தையும் அங்கேயே சொல்லிடுச்சாமே. அதுக்கப்புறம் இப்போ எதுக்கு சார்? ஒரு அக்கா கூட்டிட்டு போனாங்க, திடீர்னு விட்டுட்டாங்கன்னு அந்த குழந்தை தகவல் மட்டும்தான் சொல்லிச்சு. ஆனா வீக்லி ஒன்ஸ் தான் வருவாங்க. இன்னும் 2 days கழிச்சு தான் மறுபடியும் வருவாங்க. சம்டைம்ஸ் வராமல் லீவ் கூட போட்டுடுவாங்க. சரி சார், அவங்க ஃபோன் நம்பர் அட்ரஸ் ரெண்டும் கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்கும் சார். கண்டிப்பா தரேன் மேடம். இந்தாங்க மேடம். சார், அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க சொல்றத பார்த்தா சரோஜா டீச்சர் நல்லவங்கள தெரியுறாங்க. பட் எங்களுக்கு கிடைச்ச ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது நாங்க அவங்கள உடனே விசாரிச்சு தான் ஆகணும். அதனால சரோஜா டீச்சர் பத்தி நாங்க விசாரிச்சது அவங்களுக்கு தெரிய வேண்டாம். ஒருவேளை அவங்க தான் குற்றவாளியா இருந்தா நாங்க வந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் சொல்றேன், கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க சார். நீங்க கோஆபரேட் பண்ணாதான் நாங்க அந்த குழந்தைய உயிரோட காப்பாற்ற முடியும். கண்டிப்பா மேடம், உங்க நிலைமை எனக்கு புரியுது. எப்படியோ உண்மையான குற்றவாளி மாட்டுனா எங்களுக்கும் சந்தோஷம் தான் மேடம். தேங்க்யூ சார். என்ன கயல், இந்த பிரின்சிபல் என்னமோ டான்ஸ் டீச்சர் அப்படியே பதில் சொல்லாம முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க? சார், நானும் ஃபோன் போட்டு பார்த்தேன் சார். எனக்கும் அதே ரிசல்ட் தான் வருது. என்னன்னு தெரியலையே சார். என்ன பதில் இது? கயல் வந்த உடனே வந்து என்ன பார்க்க சொல்லுங்க சார். அந்த கொலைகாரன் மறுபடியும் ஒரு பேக்கை வந்து மாட்டிட்டு போயிருக்கான் சார். ஜெயக்குமார் சார், என்னன்னு பாருங்க. ஓகே சார், க்ளோஸ் எடுத்துட்டோங்க. சரிங்க சார். சார்
இது கயல் ஃபோன். சார், ஸ்டேஷன்ல வாணி சொன்னதை வச்சு என்ன மன்னிச்சிருக்கா. என்ன பெரிய ஆளாக்கணும் நீங்க கனவு கண்டீங்க. ஆனா என் துரதிருஷ்டம் நீ இப்படி ஆகி படுத்த படுக்கை ஆயிட்ட. எனக்கு வேற வழி தெரியலக்கா. அதனால உன்னோட வேலையை நான் பாக்குறேன். உன்னோட பாதையில நான் நடக்க போறேன். நான் போறேன்க்கா. நான் உன்னை காப்பாத்துறேன். சார், இது வரைக்கும் நீங்க சொன்னதுல பல குழப்பங்கள் தான் மிஞ்சிருக்கு. ஆனா கிளியரான பிக்சர் எதுவும் வரலையே சார். எதுக்குன்னா நான் கொடுத்த வாக்க தவறாதவன். ஏய், என்ன பாக்குற? இவங்களை கொளுத்துவன் உனக்கு வாக்கு கொடுத்தல. அதனால பேச்சு மாறக்கூடாதுல்ல. அதனால இதுங்களை கொளுத்தி தான் சாகடிக்க போறேன். என்ன சொல்ற? வெயிட் பண்ணு, வந்துடுறேன். நேத்து ஸ்பெஷலா நான் ஒரு சிகரெட் அடிச்சிருந்தேனா, அதான் போதையில தீப்பெட்டிய அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஏய், என்ன எவ்வளவு கேலி பண்ணிருப்பீங்க நீங்க. அதுக்கு இப்ப நான் பழி தீர்க்க போறேன். நல்லா பாரு, சாவட்டும். சூர்யா சார் உங்களை அவசரமா வர சொன்னாரு. அப்படி போகலைன்னா அதுக்கும் கோவப்பட போறாரு. சரி, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போயிட்டு வா. சார், சார் கையில கூட்டிட்டு வந்தாச்சு சார்.
சரி நீங்க கிளம்பலாம். எஸ் சார். சார் நீங்களே கூப்பிட்டீங்க? ஆமா கயல், நான் தான் உன்னை வர சொன்னேன். சாரி சார், என் மேல தான் தப்பு. நான் வந்து ஜஸ்ட் ஷட் அப். நீ எதுவும் பேச வேண்டாம். நாம வெளியே போக வேண்டியிருக்கு. என் கூட வா.